कांग्रेस, डीएमके और इंडी गठबंधन से जुड़ी पार्टियां भ्रष्टाचार और परिवारवाद में डूबी हुई पार्टियां हैं। उनके लिए अपना परिवार ही सब कुछ है। उनके लिए भ्रष्टाचार ही सब कुछ है। इंडी गठबंधन के भ्रष्ट नेताओं को संरक्षण देने वाले एक फैसले को आज सुप्रीम कोर्ट ने पलट दिया है। मैं इस फैसले का स्वागत करता हूं। साथियों, सुप्रीम कोर्ट के इस फैसले के बाद इंडी अलायंस में मातम छाया हुआ है। आंसू उनके सूख नहीं रहे हैं, डरे हुए हैं, कांप रहे हैं, क्योंकि इंडी अलायंस को रिश्वतखोरी के अलावा, भ्रष्टाचार के अलावा देश की व्यवस्थाओं को करप्ट करने के अलावा और कुछ भी न करना आता है, न करने का इरादा है और न ही वो अपने परिवार के बाहर सोच सकते हैं। दशकों तक इंडी अलायंस में शामिल दलों ने लूट की राजनीति की है। आज इन्हीं लोगों की वजह से देश का युवा राजनीति से, व्यवस्थाओं से इतना चिढ़ा रहता है। आज आया सुप्रीम कोर्ट का फैसला स्वच्छ राजनीति को बढ़ावा देगा। और आप जानते हैं कि मोदी का सबसे बड़ा प्रिय काम है स्वच्छता अभियान। और स्वच्छता अभियान कैसा भी हो, मुझे सब जगह पे साफ सफाई करनी ही है। बस आपके आशीर्वाद चाहिए। என் நெஞ்சம் நிறை நாட்டு மக்களே, காங்கிரஸ், திமுக மற்றும் இண்டி கூட்டணியோடு இணைந்திருக்கும் கட்சிகள் ஊழலில் ஊறிப் போயிருக்கும் குடும்ப அரசியலில் ஈடுபட்டு வரும் கட்சிகள். இவர்களுக்கெல்லாம் இவர்களுடைய குடும்பம்தான் எல்லாம், ஊழல்தான் அனைத்தும். இண்டி கூட்டணியைச் சேர்ந்த ஊழல் தலைவர்களை பொத்தி பொத்தி அடைகாத்து பாதுகாக்கக்கூடிய ஒரு தீர்மானத்தை இன்று உச்சநீதிமன்றம் நிராகரித்து விட்டது. நண்பர்களே, உச்சநீதிமன்றத்தின் இந்த முடிவிற்கு பிறகு இண்டி கூட்டணிக்காரர்கள் ஐயோ கப்பல் கவிழ்ந்து விட்டதோ என்ற வகையிலே தலையிலே கை வைத்து உட்கார்ந்திருக்கிறார்கள். ஏன் என்று சொன்னால், இண்டி கூட்டணிக்காரர்களுக்கு லஞ்சம் வாங்குவதை தவிர, ஊழல் செய்வதை தவிர, தேசத்தின் அமைப்புகளை கெடுத்து குட்டிச்சுவராக்குவதை தவிர வேறு ஒன்றுமே தெரியாது. பல தசாப்தங்களாக இந்த இண்டி கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் கட்சிகள் எல்லாம் இப்படிப்பட்ட அரசியலை மட்டுமே செய்து பழகி போனவர்கள். இன்று இதே நபர்கள் காரணமாகத்தான் தேசத்தின் இளைஞர்கள் அரசியல் பற்றியும் அமைப்புகள் மீதும் வெறுப்படைந்திருக்கிறார்கள். இன்று வெளியாகி இருக்கும் உச்சநீதிமன்ற தீர்ப்பு தூய்மையான அரசியலுக்கு பெரும் உந்து சக்தியாக இருக்கும். என் நெஞ்சம் நிறை தமிழ் மக்களே,
தூய்மை இயக்கம் என்பது அது எப்படி இருந்தாலும் சரி, அது என் நெஞ்சுக்கு மிக நெருக்கமான ஒன்று என்பதை நீங்கள் அனைவரும் நன்கு அறிவீர்கள். साथियों, परिवारवाद का एक स्वभाव है. ये परिवारवादी जो पार्टियां होती है ना, उनको परिश्रम से दूर दूर तक का कोई नाता नहीं होता है. वो मेहनत करना अपनी जिम्मेवारी मानते ही नहीं है. इसलिए परिवारवाद अपने साथ अहंकार भी लेकर आता है. और जब कोई परिवारवादी सरकार में किसी अहम पद पर आ जाता है तो उसे लगता है कि देश और देश की जनता उसकी गुलाम है. वो अपने पद की गरिमा तक भूल जाता है. आज हमने ये भी देखा है कि कैसे देश की सबसे बड़ी अदालत सुप्रीम कोर्ट ने डीएमके परिवार के एक मंत्री से सख्त सवाल किए हैं. करोड़ों लोगों की आस्था का घोर अपमान करना भी परिवारवादियों की एक निशानी है, पहचान है, आदत है. और मुझे अफसोस है कि जिन्हें अपने अहंकार में जनता की भावनाओं तक की परवाह नहीं है, वो तमिलनाडु सरकार में प्रमुख पद पर बने बैठे हैं. நண்பர்களே, குடும்ப அரசியலுக்கும் உழைப்பிற்கும் மலைக்கும் மடுவுக்கும் இடையிலான தூரம். ஆகையினாலே குடும்ப அரசியல் என்பது தன்னுடன் கூடவே அகங்காரம், மமதை, திமிர்த்தனத்தை வெளிப்படுத்துகிறது. குடும்ப அரசியல் கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர் ஒருவர் அதிகாரத்தின் முக்கிய பதவியை பெறும்போது தேசத்தையும் தேசத்தின் மக்களையும் அடிமைகளாக கருதுகிறார்கள். தனது பதவிக்கென இருக்கும் மாட்சிமை கண்ணியத்தையும் கூட அவர்கள் மறந்து போகிறார்கள். விளையாட்டாக, என்னது விளையாட்டாக, மறுபடியும் சொல்லுங்க, விளையாட்டாக கடந்து போகிறார்கள். தேசத்தின் மிகப்பெரிய நீதிமன்றமான உயர் நீதிமன்றம் திமுக குடும்பத்தின் ஒரு அமைச்சரிடத்திலே கடுமையான வினாக்களை எழுப்பியிருக்கிறது என்பதையும் நாம் இன்று பார்த்தோம். கோடிக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை கொச்சைப்படுத்தி காலில் போட்டு மிதித்து அவமானம் செய்வதும் கூட குடும்ப அரசியல் நடத்துபவர்களின் லட்சியம், அடையாளம். சகோதர சகோதரிகளே, தங்களுடைய அதிகாரம், அகங்காரம், மமதை காரணமாக மக்களின் உணர்வுகளை கொஞ்சம் கூட மதிக்காத ஒருவர் இன்னமும் கூட தமிழ்நாடு அரசின் முக்கிய பதவியில் இடம் பெற்றிருக்கிறார். இது கவலை அளிக்கும் விஷயம். साथियों, आज मैं एक गंभीर विषय की भी चर्चा करना चाहता हूं. मैं अपनी एक चिंता साझा करना चाहता हूं और मैं चाहता हूं कि तमिलनाडु का हर मां बाप मेरी इस चिंता को समझे. मुझे आपके बच्चों की चिंता है, मुझे आपके बेटे बेटियों की चिंता है. और इसलिए मैं बहुत चिंता के साथ, बड़ी गंभीरता के साथ मेरे दिल का एक दर्द आपसे साझा करना चाहता हूं. आप जानते हैं कि तमिलनाडु में
सत्तारूढ़ पार्टी के संरक्षण में ड्रग्स के गिरोह पनप रहे हैं। और जो जानकारियां मेरे पास आ रही हैं वो चिंताजनक है। मुझे आपकी आने वाली पीढ़ी की चिंता है, मुझे आपके बेटे बेटियों की चिंता है। आपको ऐसी पार्टी से बहुत सावधान रहने की जरूरत है जो आपके बच्चों का भविष्य तबाह होता देख रही है, आंखें मूंद करके बैठी है। आप लोग भाजपा को मजबूत करेंगे तो तमिलनाडु के दुश्मनों पर भी कार्रवाई और तेज होगी। और ये मोदी की गारंटी है। இது மோடியின் கேரண்டி। நண்பர்களே, நான் என்னுடைய உரையை நிறைவு செய்யும் முன்பாக என் மனதை அரிக்கும் ஒரு கவலையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். என்னுடைய இந்த கவலை தமிழ்நாட்டைச் சேர்ந்த பல பெற்றோர்கள் மனதிலும் கண்டிப்பாக இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். அது ஆட்சி அதிகாரத்திலே இருக்கும் கட்சியின் ஆதரவிலே தமிழ்நாட்டிலே போதைப் பொருட்கள் தங்கு தடையில்லாமல் அங்கிங்கெனாதபடி அனைத்து இடங்களிலும் புழங்கி வருகிறது என்பதுதான் என் மனதை உருக்கும், என் மனதை அரித்தெடுக்கும் அந்த கவலை. இந்த கவலை இங்கே உங்களுக்கு இருக்கிறதா? இங்கே பெற்றோர்கள் இருக்கின்றீர்களே, உங்களுக்கு இருக்கிறதா? இன்னும் பலமாக தமிழ்நாட்டிலே இருக்கும் அனைத்து பெற்றோர்களின் சாட்சியாக, அவர்களுக்கான அடையாளமாக நீங்கள் உங்கள் குரலை ஒலிக்கிறீர்கள். மேலும் பலமாக ஒலியுங்கள். அந்த கவலை இருக்கிறதா? உங்கள் மனதை அரித்தெடுக்கும் அதே கவலை, உங்கள் குழந்தைகளை பற்றிய அந்த கவலை என்னையும் அரித்து தின்கிறது. உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை அழிக்க நினைக்கும் இப்படிப்பட்ட கட்சி இது குறித்து நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியமானது. இன்றைய குழந்தைகள் மட்டுமல்ல, நாளைய தலைமுறையும் இதனால் பாதிக்கப்படும். இது அபாயத்தின் அறிகுறி. நீங்கள் பாஜகவை பலப்படுத்தினால் தமிழ்நாட்டின் எதிரிகளின் மீதான நடவடிக்கை மேலும் விரைவுபடுத்தப்படும். இது மோடி அளிக்கும் கேரண்டி. யார் அளிக்கும் கேரண்டி? பலமா? காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரை, இப்போ காமரூபத்திலிருந்து கட்ச் வரைக்கும் கேட்கணும். யார் அளிக்கும் கேரண்டி? யார் அளிக்கும் கேரண்டி? साथियों, विकसित तमिलनाडु के लिए हम सबको मिलकर काम करना है। विकसित तमिलनाडु से ही विकसित भारत का रास्ता मजबूत होगा और हम ये संकल्प लेकर के चले हैं। हम
विकसित भारत बनाकर रहेंगे। நண்பர்களே, வளர்ச்சியடைந்த தமிழ்நாட்டின் பொருட்டு நாம் அனைவரும் இணைந்து பணியாற்ற வேண்டும். பணியாற்றலாமா? சத்தமா? வளர்ச்சியடைந்த தமிழ்நாடு ஏற்படும் போதுதான் வளர்ச்சியடைந்த பாரதத்தின் பாதை வலுப்படும், துலக்கப்படும். நாம் வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்கியே தீருவோம். आप इतनी बड़ी संख्या में हमें आशीर्वाद देने आए हैं। दिल्ली में एयर कंडीशन कमरों में बैठ करके जो राजनीति की कथाएं क्रिएट करने में लगे रहते हैं, खबरों को मैन्युफैक्चर करने में लगे रहते हैं, ये चेन्नई का दृश्य आज उनकी भी नींद खराब कर देगा कि तमिलनाडु जग चुका है, एनडीए के साथ जुड़ चुका है। எனதருமை நாட்டு மக்களே, இத்தனை பெரிய எண்ணிக்கையிலே நீங்கள் எனக்கு ஆசிகளை வழங்க வந்திருக்கிறீர்கள். ஆனால் தில்லியின் குளிர்சாதன அறைகளிலே அமர்ந்திருக்கும் சில பேர்கள், அவர்களுக்கு இந்த காட்சி இங்கே அலைகடல் என திரண்டிருக்கும் உங்களை பார்த்து அவர்கள் தமிழ்நாடு என்டிஏ பாஜகவிலே இணைந்து விட்டது என்று மிரண்டு போவார்கள், நடுங்கி போவார்கள். मेरे साथ बोलिए भारत माता की। पूरी ताकत से दोनों हाथ ऊपर करके बोलिए भारत माता की, भारत माता की, भारत माता की। वंदे 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 वंदे। बहुत बहुत धन्यवाद। செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.